ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து புக்ஸ் பரிந்துரை செஞ்சுருக்காங்க. நீங்கள் குரூப் 1, குரூப் 2 மற்றும் குரூப் 2A, ஸோ இந்த மாதிரி குரூப் 4 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் மட்டும் படித்தாவே போதும், வேலை உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புக்ஸ் என்னென்ன புக்ஸு, அது போக இந்த புக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஸோ மிக முக்கிய புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி புக்கை படித்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் என்னென்ன டிஎன்பிசிக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு தமிழ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இதெல்லாம் 6 to 10th வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி, ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எத்திக்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தேர்வுக்கு உண்டானதை பார்த்தீங்க அப்படின்னா 11th and 12th நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த புக்ஸ் படித்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ சில வகையான கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணதுக்கான, அதாவது சுறா மற்றும் அனதர் பப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அது படித்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ அரிஹன் பப்ளிகேஷன், ஜிகேவுக்கு பார்த்தீங்கன்னா அரிஹன் பப்ளிகேஷன், மனோகர் பாண்டே படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டாட்டா, மெக்ரோ, ஹில், ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் கைடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் கொஸ்டின்ஸ் அண்ட் அலான் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிலிமங்கோ பப்ளிக்ஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு இதை படித்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியமுக்கு முனைவர் தேவிரா, ஸோ அவரோட படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா RS அகர்வால் அண்ட் கணியன் புக்ஸ் இது படித்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர் புக்ஸ், அதாவது மனோரமா, சுறா, சக்தி ஆர் எனி அதர் இயர் புக்கு நீங்கள் கரண்ட் இயர் புக்கை படித்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா இயர் புக்கு செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் படித்தா போதும், கரண்ட் இயர் புக்ஸ் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழக வரலாறு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா பேராசிரியர் ஜே தர்மராஜ் அவர்களோட புக்கு படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தா தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் அப்படிங்கிறதுக்கு KK பிள்ளை அவர்களோட புக்கு படித்தா போதும். தமிழர் நாகரிகமும் பண்பாடும் அப்படின்னா முனைவர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் எழுதிய புக்கை நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு அப்படின்னா, அதாவது தற்கால தமிழ்நாடு வரலாறு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வெங்கடேசன், டாக்டர் வெங்கடேசன் அவரோட புக்கை படித்தா போதும் அப்படிங்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த், அதே மாதிரி இந்தியன் எக்கனாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சங்கர கணேஷ், அதுக்கப்புறம் கருப்பையா, ஸோ அதுக்கப்புறம் தர்பன் இவங்களோட புக்கை நீங்கள் படிக்கணும், ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டாக்டர் வெங்கடேசன் புக்கு நீங்கள் படித்தா ரெஃபர் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஏ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் புக்கு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஃபார் கரண்ட் அஃபேருக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஜென்ரல் நாலேஜ் டுடே மந்த்லி மேக்சின் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஜிகே டுடே, ஜிகே டைம்ஸு இதெல்லாம் படிக்கலாம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்து படிக்கலாம், டைரி ஆஃப் ஈவெண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஹிந்து. அதுக்கடுத்த நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பரில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா தினமணி, தினமலர் அண்ட் ஹிந்து தமிழ் இதெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கெரியர் சர்வீஸ் .tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு மாடல் டெஸ்ட், மாக் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதர் சோர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ரீடிங் ஆஃப் நியூஸ் பேப்பர், வாட்சிங் ஆஃப் நியூ சேனல்ஸ் அண்ட் லிசனிங் டு ஏர் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சில வெப்சைட்டை உங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஸோ என்னென்னா www.tn.gov.in, அதே மாதிரி www.india.gov.in அப்படிங்கிற வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பாலிசி நோட்ஸ் டு ஈச் டிபார்ட்மெண்ட் அண்ட் அபவுட் வேரியஸ் ஸ்கீம்ஸை பற்றியெல்லாம் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அரசு மேகசின்ஸை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஸோ விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாடு கெரியர் சர்வீசஸ் .tn.gov.in அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதன் மூலமாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6 to 12th வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெப்சைட் விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் வெப்சைட் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இதில் வினாத்தாள், அதாவது இது வரைக்கும் குரூப் 4ல் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிகே இங்கிலீஷ் அண்டு ஜிகே தமிழ், ஸோ இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா
டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது. எஸ்ஐ. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஸ்டின்ஸ் பேப்பர் மட்டும் இருக்கும் வினாத்தாள் அப்படிங்கிறதுல. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். அதாவது மாதிரி தேர்வு அப்படிமோ அதையும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ படித்து முடிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க் டெஸ்ட்டு அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அதுலேயும் உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ கேப்பபிலிட்டிக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதிலேயே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாடநூல் அப்படின்னு இருக்கும். இதில் லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் டிஎன்பிசி தமிழ்நாடு டெஸ்ட் புக்ஸ் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்ஸு இங்கே பாருங்கள், ஸ்டாண்டர்ட் 1லேருந்து ஸ்டாண்டர்ட் 12th வரைக்கும் புக்ஸ் இருக்கும். ஸோ அந்த புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 10th புக் அப்படின்னா 10th நான் கொடுக்குறேன். ஸோ 10th டச் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் புக்ஸ் இதுலேயே இருக்கும். கிளாஸ் 1. ஸோ அதே மாதிரி கிளாஸ் 10th இருக்கும். கிளாஸ் 10th உங்களுக்கு தமிழ் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே தமிழ்னு இருக்கும், நீங்கள் தமிழை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் டேர்ம் ஃபுல் அப்படின்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா textbookcorp.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க. இந்த வெப்சைட் வந்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை முடிச்சது ஸ்டூடெண்ட் லாகின். உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா லாகின் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து அதாவது சிஸ்டத்தில் உட்காந்து என்னால் படிக்க முடியல, மொபைலில் படிக்க முடியல, எனக்கு புக் காப்பியாக தான் வேணும், ஹார்ட் காப்பியாக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ வீட்டுக்கே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸுக்கு வீட்டுக்கே வந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம், அதாவது நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி புக்கை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே அதிலேயே இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து வழிமுறைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அதுபோக ஸோ எப்படி நம்ம ஹார்ட் காப்பியாக புக்கை நம்ம வாங்குறது, அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம பிசிக்கல் விர்ச்சுவல் காப்பியை வந்து நம்ம படிக்கிறது, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.